இரவு நேரத்தில் கேட்ட பயங்கர அலறல் சத்தம். இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்த கணவர். கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி ஓடிய மனைவி. கணவனுக்கு மனைவியே யமனாக மாறியது ஏன்? பின்னணி என்ன? இரவு நேரம் ஒரு வீட்ல இருந்து பயங்கர அலறல் சத்தம் கேட்டிருக்கு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க ஒருத்தர் தலையில ரத்தம் சொட்ட சொட்ட என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு துடிச்சிட்டு இருந்திருக்காரு. உடனே அங்க இருந்தவங்க போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. உயிருக்கு போராடிட்டு இருந்த சந்தன மாரியப்பனை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே சந்தன மாரியப்பனோட உயிர் போயிருச்சு. அதுக்கு பிறகு சந்தன மாரியப்பனோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் இரவு என்ன நடந்துச்சு, மாற்றுத்திறனாளியான சந்தன மாரியப்பனை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கியிருக்காங்க. அதுல சந்தன மாரியப்பனை கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, அவரோட மனைவி பாண்டி செல்வி தான் அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கணவனை அடிச்சு கொலை பண்ணதுக்கு என்ன காரணம், கொலை பண்ற அளவுக்கு ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை, கொலை பண்ணிட்டு பாண்டி செல்வி எங்க தப்பிச்சு போனாங்கன்னு கண்டுபிடிக்க போலீஸ் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. ராஜபாளையத்துல இருந்த சந்தன மாரியப்பன் பாண்டி செல்வி தம்பதிக்கு முனீஸ்வரி புவனேஸ்வரின்னு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. சந்தன மாரியப்பனுக்கு பிறந்ததுல இருந்தே பார்வையில குறைபாடு, கூடவே ஒரு கை காலம் செயல்படாது. பாண்டி செல்வி தான் தினக்கூலி வேலைக்கு போய் குடும்பத்தையும் தன்னோட ரெண்டு பொண்ணுங்களையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க. அதோட தனது கணவரையும் ஒவ்வொரு மாசமும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் மருத்துவம் பார்த்திருக்காங்க. தனியாளா குடும்பத்தை காப்பாத்த மனைவி ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கப்ப அதையெல்லாம் கண்டுக்காத சந்தன மாரியப்பன் மதுவுக்கு அடிமையாகி இருக்காரு. தினமும் மனைவி கிட்ட காசு கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காரு. உங்களால வேலைக்கு போக முடியல, வேலைக்கு போய் நான் சம்பாதிக்கிற காசுல தான் நாம சோறே சாப்பிடுறோம், அப்படி இருக்கும்போது மது குடிக்கவும் என்கிட்ட காசு கேட்டு டார்ச்சர் பண்ணா நான் என்னதான் பண்றதுன்னு கத்தி அழுதுருக்காங்க பாண்டி செல்வி. ஆனா குடிபோதையில மிதந்துட்டு இருந்த சந்தன மாரியப்பனோட காதுல பாண்டி செல்வி சொன்ன எதுவுமே ஏறல. தன்னோட ரெண்டு மகள்களையும் கரை சேர்க்கறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு குருவி சேர்க்கிற மாதிரி பாண்டி செல்வி சேர்த்து வச்சிருந்த நகையையும் வித்து குடிச்சு அடிச்சிருக்காரு சந்தன மாரியப்பன். அதனால கடுப்பான பாண்டி செல்வி, நீங்கெல்லாம் மனுஷன் தானா, மகள்களோட எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்சிருந்த நகைகளை கூட வித்து குடிச்சிட்டீங்களேன்னு திட்டிருக்காங்க. அதுக்கும் அசராத சந்தன மாரியப்பன் அப்படிதான் நகையை வித்து குடிப்பேன்னு திமிரா பேசி மனைவிய அடிச்சிருக்காரு. அதோட விடாம அடுத்து பேசின பேச்சுதான் பாண்டி செல்விய பத்திரகாளியாவே மாத்திருக்கு. தினக்கூலி வேலைக்கு போற உனக்கு நகை சேர்க்கிற அளவுக்கு எப்படி பணம் வந்தது, எனக்கு பார்வையில குறைபாடு அப்படிங்கறதால நீ வெளியாண்களோட ஊர் சுத்திரியான்னு வாய்க்கு வந்தபடி பேசியிருக்காரு. அப்பவும் எதுவுமே பேச முடியாம கண்ணீர் வடிச்ச பாண்டி செல்வி அமைதியா வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. ஆனா இந்த குடியால தான் ஒரு நாள் நம்ம உயிரே போக போகுதுன்னு சந்தன மாரியப்பனுக்கு தெரியாம போச்சு. சம்பவத்தன்னைக்கு நைட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்காங்க பாண்டி செல்வி. அப்போ வழக்கம் போல குடிபோதையில இருந்த சந்தன மாரியப்பன் எவன் கூட போயிட்டு வந்தன்னு கேட்டிருக்காரு. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலே தினம் இதே டார்ச்சர் தான், நிம்மதியே இல்லைன்னு அழுது புலம்பிருக்காங்க மனைவி. அப்போ வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்த பாண்டி செல்விய ஒரு காலால எட்டி உதைச்சிருக்கான் சந்தன மாரியப்பன். இனியும் பொறுக்க முடியாதுன்னு ஆத்திரத்தோட உச்சிக்கே போன பாண்டி செல்வி பக்கத்துல கிடந்த மரக்கட்டையை எடுத்து கணவனோட தலையில ஓங்கி ஒரே போடா போட்டிருக்காங்க. ஆனாலும் பாண்டி செல்விக்கு ஆத்திரம் அடங்கல. நீ உயிரோட இருந்தாதான தினம் தினம் என்ன உயிரோட சாகடிப்பன்னு நினைச்ச பாண்டி செல்வி பிளேடை எடுத்து கணவனோட கழுத்துல அறுத்திருக்காங்க. கழுத்து நரம்பு கட்டாகி சில நொடியிலேயே சந்தன மாரியப்பனோட உயிர் போயிருச்சு. ஆத்திரம் அடங்குனதும் ஐயோ கொலை பண்ணிட்டோமேன்னு நிதானத்துக்கு வந்த பாண்டி செல்வி, வீட்டுல இருந்தா போலீஸ் நம்மள கைது பண்ணிருவாங்க, நாம ஜெயிலுக்கு போனா மகள்களை யாரு பார்த்துப்பான்னு நினைச்சு ரெண்டு மகள்களையும் அழைச்சிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அத்தனை உண்மைகளுமே போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. கொலை நடந்த அன்னைக்கு நைட்டே பாண்டி செல்வியை கைது பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க போலீஸ். 2022 நடந்த இந்த வழக்கோட விசாரணை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்தது. இப்போ பாண்டி செல்விக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு.